ஹலோ எவ்ரிபடி, ஹாய். பாத்தீங்கன்னா 1 மணி நேரம் கிளாஸ் நல்லா தான் எடுத்துட்டு இருந்தேன் அந்த ரூம்ல. 10th பசங்களுக்கு இப்ப லைவ் போகணும்டா, நான் போயிட்டு வரேன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு 11th 12th சேனல்ல வந்து எண்டு பண்றேன் லைவ. உடனே போர்டு ஆஃப் ஆயிடுச்சு. சோ அதுக்கப்புறமா இந்த ரூம் கிளாஸ் முடியறதுக்கு லேட் ஆயிடுச்சு. ஸோ இந்த ரூம் கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் ஐ ஷிஃப்டட் டு திஸ் ரூம். சாப்டர் 4க்கும் நமக்கும் வந்து ஐ திங்க் தெர் இஸ் சம் பேட் ராசி. ஓகே, சோ ஃபைனலி எஸ் we are here. சோ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். சோ யாரெல்லாம் கிளாஸ்ல இருக்கீங்க just say hi in the chat section. ஓகே, யாரெல்லாம் கிளாஸ்ல இருக்கீங்க just say hi hi hi. Very good. Yeah, that is very nice. பாலமுருகன், திவ்யா பாலமுருகன் வந்து சொல்றாங்க will be happy when teachers come late in the school, but வேதாந்த டீச்சர்ஸ் லேட்டா வந்தா கஷ்டமா இருக்குன்றாங்க. டெஃபினட்டா எனக்குலாம் அது வந்து ஸ்கூல்ல வந்து ஒரு ஹாப்பி மொமெண்டா இருக்கும். டீச்சர் லேட்டா வராங்க அப்படின்னா உடனே வந்து கிளாஸ் சினாரியோ வந்து அப்ப எப்படி தெரியுமா வந்திருக்கும். ஒரு சில பேர்லாம் தேரி கமெண்ட்ஸே இன்னைக்கு வந்து டீச்சர் லீவு அப்படிம்பாங்க. இல்ல நான் காலையில அவங்கள பார்த்தேன் அப்படியே வந்து இன்னொருத்தவங்க வந்து சொல்லுவாங்க, மேபி இப்போ வந்து மீட்டிங்ல இருக்காங்க போல பிரின்சிபல் ரூம்ல அப்படின்னு வந்து பேசிட்டு இருப்போம். என்ன மீட்டிங்கா இருக்கும் அப்படின்னு சொல்லி இட் பி வெரி ஃபன். ஓகே, டன் 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 சூப்பர். ஸோ சாப்டர் 4 நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். So பசங்களா, I just want to tell about the MVSAT examination, சரியா, which is Mega Vedantu Scholarship Admission Test. ஓகே, சோ எல்லாருமே என்ன பண்ணுங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த MVSAT எக்ஸாம் வந்து எழுதுங்கடா. ஓகே, ஏன்னா அதுல வந்து 2 crore worth of cash awards எல்லாம் வந்து காத்துக்கிட்டே இருக்கு. சோ யாருமே மிஸ் பண்ணாதீங்க. டிஸ்கிரிப்ஷன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா MVSATக்கான லிங்க் இருக்கு. நீங்க மட்டும் எழுதினா பத்தாது. ஓகே, சோ உங்க தம்பி தங்கச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ் யார் இருந்தாலும் அவங்களையும் வந்து நீங்க வந்து என்ன பண்ண சொல்லுங்க அப்படின்னா எழுத சொல்லுங்க. சரியா? ஓகேவா? எல்லாரும் லைவ் கிளாஸ் வந்தாச்சா? வெரி குட், சூப்பர். சோ நாம் இனிதே தொடங்குவோம். சோ சூஸ் த பெஸ்ட் ஆன்சர். Which American president followed the policy of containment of communism? ஓகே, கண்டெய்ன்மெண்ட் ஆஃப் கம்யூனிசம் அப்படிங்கிற ஒரு பாலிசிய ஃபாலோ பண்ண ஒரு அமெரிக்கன் பிரசிடென்ட் வந்து யாரு? வூட்ரோ வில்சன், ட்ரூமன், தியோடோர் ரூஸ்வெல்ட், பிராங்க்லின் ரூஸ்வெல்ட். யார்? வெரி குட், வெரி குட். வூட்ரோ வில்சன் அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து ஆன்சர் பண்ணிருக்கீங்க. கிடையாது, ட்ரூமன். பி. ஏண்டா நிறைய பேர் வந்து வூட்ரோ வில்சன் அப்படின்னு ஆன்சர் பண்றீங்க. வூட்ரோ வில்சன், வின்சன் சர்ச்சில் இதெல்லாம் பேரு உங்களுக்கு ஃபெமிலியரா இருக்கு அப்படின்னு ஆன்சர் பண்றீங்களா? தப்பு தப்பு தவறு மக்களே. ட்ரூமன் இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, சோ ட்ரூமன் இஸ் த ரைட் ஆன்சர். சோ அமெரிக்கன் பிரசிடென்ட் யாரு வந்து பாலிசி ஆஃப் கண்டெய்ன்மெண்ட் ஆஃப் கம்யூனிசம் ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா இட் இஸ் ட்ரூமன். When was the People's Political Consultative Conference held in China? September 1959, September 1948, September 1954, September 1949. இயர்லாம் நமக்கு மறந்து போயிடும். இந்த क्वेश्चन வந்து ஏப்ரல் 2023 பப்ளிக்ல கேட்ட ஒரு क्वेश्चन. பப்ளிக் 2023ல கேட்ட ஒரு क्वेश्चन. அச்சச்சோ, ஆன்சர் இருக்கா? ஓகே, ஆப்ஷன் டி செப்டம்பர் 1949 is the right answer. ஓகே, அடுத்த கேள்வி. நெக்ஸ்ட் கேள்வி பாருங்க. The United States and European allies formed to resist any Soviet aggression in Europe. SEATO, NATO, SCNTO, Warsaw Pact. CENTO, NATO, CENTO, Warsaw Pact. எதுப்பா? நாட்டோ? ஆஹா, நிறைய பேர் நாட்டோ அப்படின்னு ஆன்சர் பண்றீங்க. எஸ், இட் இஸ் த ரைட் ஆன்சர். நாட்டோ என்பது சரியான விடை. ஆப்ஷன் பி, நாட்டோ. சோ த யுனைடெட் ஸ்டேட்ஸும் யுஎஸும் யூரோப்பியன் அலைஸ்னா, அலைஸ்னா வந்து என்னது? அலைஸ் அப்படிங்கிறது வந்து என்னதுன்னா கூட்டணி. ஓகே, யூரோப்பியன் கூட்டணி பாத்தீங்க அப்படின்னா they resist to form Soviet aggression in Europe. ஓகே, சோவியட் அக்ரஷன் ஃபார்ம் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப தயங்கினாங்க. Who became the chairman of PLO's executive committee in 1969? Who became the chairman of PLO's executive committee in 1969? Hafzal al-Assad, Yasser Arafat, Nazir, Saddam Hussein. யார்?
பேர் நமக்கு வந்து ஃபெமிலியரா இருக்குது சதாம் ஹுசைன் சொல்லிட்டு டி ஆப்ஷன் ஆன்சர் பண்ணலாமா? நோ. ஓகே, ஆப்ஷன் பி யாசர் அரஃபத். யாசர் அரஃபத் is the right answer. அடுத்து, when was North and South Vietnam united? North and South Vietnam, when was it united? எப்ப வந்து யுனைட் ஆச்சு? When was North and South Vietnam united? What is? Option B 1976. Very good. Option B 1976. When was the Warsaw Pact dissolved? Dissolved na வந்து கலைஞ்சி போச்சு அப்படின்னு அர்த்தம். Dissolved na கலைஞ்சி போச்சு, பிரிஞ்சி போச்சு அப்படின்னு அர்த்தம். When was the Warsaw Pact dissolved? Yes, இதுவும் வந்து பப்ளிக்ல கேட்ட ஒரு क्वेश्चन தான். 2024ல கேட்ட ஒரு क्वेश्चन. 2024 பப்ளிக்ல கேட்ட ஒரு क्वेश्चन. பாரு, இயர் பேஸ்ட் क्वेश्चंस எல்லாம் கண்டிப்பா கேக்குறாங்க. கேமரா வந்து பிளர் ஆகுதா, ஆட்டோ ஃபோக்கஸ் ஆஃப் பண்ணணும். யா, D 1991. Very good. D 1991 is the right answer. அடுத்து, Dash was known as the father of modern China. Father of modern China அப்படின்னு நம்ம யாரை வந்து கூப்பிட்டோம்? Very good. So the right answer is Dr. Sun Yat-sen. Dr. Sun Yat-sen. Okay, Dr. Sun Yat-sen தான் நம்ம வந்து என்னன்னு சொன்னோம்? We called him as the father of modern China. Father of modern China என்று அழைத்தோம். Very good. In 1918, the Society for the Study of Marxism was formed in Dash University. 1918ல the Society for the Study of Marxism வந்து எந்த யூனிவர்சிட்டியில வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க? Peking University. Very good. So எந்த யூனிவர்சிட்டியில? Peking யூனிவர்சிட்டியில ஸ்டார்ட் பண்ணாங்க. அடுத்து, after the death of Dr. Sun Yat-sen, the leader of the Kuomintang party was. Okay, Kuomintang party was. Kuomintang party உடைய லீடர் வந்து யாரா இருந்தாங்க? சன் யாத்-சென் இறந்ததுக்கு அப்புறமா. அவரும் வந்து இந்த மாதிரி தான் ஒரு 3 பேர் வரும். எப்படி டாக்டர் சன் யாத்-சென்னுக்கு வந்து 3 பேர் இருக்கும், அதே மாதிரி சியாங் காய் ஷேக். ஹோச்சி மீன்ஸ் கிடையாதுரா, சியாங் காய் ஷேக். Okay, so Chiang Kai-shek. Okay, super. So after the death of Dr. Sun Yat-sen, the leader of the Kuomintang party வந்து யாரு அப்படின்னா Chiang Kai-shek. அடுத்து, Dash treaty is open to any Arab nation desiring peace and security in the region. இந்த treaty வந்து it is open to any Arab nations desiring peace and security in the region. எனக்கு பீஸும் செக்யூரிட்டியும் வந்து வேணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு வந்து எந்த இட் இஸ் லைக் ஓபன், எந்த ஒரு ட்ரீட்டி வந்து ஒப்பந்தம் வந்து இருக்கு? சென்டோ. வெரி குட். சென்டோ, CENTO, சென்டோ ட்ரீட்டி. ஓகே, CENTO. ஓகேவா? டண்டா, சூப்பர். இப்போ சோஷியல் லைன் பை லைன் கான்செப்ட் வச்சு படிக்கலாம், இல்ல புக் பேக் போதுமா? ஃபர்ஸ்ட் புக் பேக் படிங்க. 75% அதிலேயே நீங்க வாங்கிடலாம். ஆல்சோ ஹெல்ப் மீ அவுட். நான் வந்து என்ன பிளான் வச்சிருக்கேன் அப்படின்னா, ஒவ்வொரு சாப்டருக்கும் புக் பேக் கொஸ்டின்ஸ், சூஸ், ஃபில்அப்ஸ், அதுக்கப்புறமா வந்து ஷார்ட் ஆன்சர்ஸ் அண்ட் தென் டீடைல் ஆன்சர்ஸ் வந்து புக்கை காட்டி உங்களுக்கு நான் மார்க் பண்ணி ஒரு 10 நிமிஷத்துக்கு வீடியோ போட்டா will it be useful for you? புக்க காட்டி மார்க் பண்ணி ஒரு 10 minutes வீடியோ போட்டா உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்குமா? Yes or no? Can you let me know in the chat section? Yes ma'am, no ma'am. யாருக்கெல்லாம் எஸ், யாருக்கெல்லாம் நோ? புக் வச்சு மார்க் பண்றதுக்கு
முக்காவாசி எஸ் தான். ஓகே, அதுவும் போடுறேன்டா, நடத்துறது விட மாட்டேன். நடத்துவோம், பட் அதுவும் வந்து போடுறோம். ஓகே, வெரி குட், நைஸ். சரி, நம்ம லிசன் பண்ணலாமா? சூப்பர். அடுத்த கொஸ்டின் போலாமா? The treaty of dash, எந்த treaty provided for mandates in the Turkish Arab Empire? இப்படியே படிக்கலாமா? ஓகேடா. Versailles, very good. Treaty of Versailles. ஓகேவா? VERSAILLES, ரெண்டு எல் வந்து நமக்கு வரும். சரியா? ஓகே, சூப்பர். சோ அடுத்து பாருங்க, ஜெர்மனி ஜாயின் நாட்டோ இன். ஜெர்மனி வந்து நாட்டோ கூட எந்த வருஷம் வந்து ஜாயின் பண்ணுச்சு? ஜெர்மனி வந்து நாட்டோ கூட எந்த வருஷம் ஜாயின் பண்ணுச்சு? ஹலோ, T5. Very good. Okay. So 1955 is the right answer. அடுத்துடா, Dash was the headquarters of the Council of Europe. Council of Headquarters உடைய Council of Europe உடைய headquarters வந்து எங்க இருந்துச்சு? இது வந்து நம்ம 2 mark questionலயும் படிச்சோம். Strasbourg. Very good. Strasbourg. STRAS. கரெக்டா ஸ்பெல்லிங் எதுங்க? போர்க் என்ன வந்து ஸ்பெல்லிங்? BOURG. ஓகே, BOURG. ஓகே, so it is Strasbourg. அடுத்துடா, Dash Treaty signed in February 7, 1992 created the European Union. ஓகே, எந்த ட்ரீட்டி வந்து யூரோப்பியன் யூனியனை வந்து கிரியேட் பண்ணுச்சு? Maastricht. Very good. Bridget கரெக்டான ஒரு ஸ்பெல்லிங் வந்து போட்டுருந்தாங்க. சரியா? சோ அடுத்து Maastricht என்ன தெரியுமா ஸ்பெல்லிங்? MAAS. கண்டிப்பா ட்ரீட்டி பேஸ்டு 1 மார்க் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, மாஸ்ட் டி போட்டுங்க. மாஸ்ட் MAAST. ஓகே, அடுத்து ரிச் ஸ்பெல்லிங் என்ன? RICH. ரிச் பக்கத்துல ஒரு டி போடுங்க. சோ Maastricht ஸ்பெல்லிங் நம்ம கரெக்டா எழுதிடலாம். அடுத்துடா, சோ இந்த क्वेश्चन பார்க்கிறதுக்கு முன்னாடி let's go to the match the following போகலாம். சோ match the following க்கு ஆன்சர் ட்ரை பண்ணுங்க. I will be back in 1 minute. ஓகே, 1 மினிட்ல நான் வரேன். match the following வந்து ட்ரை பண்ணுங்க. சரியா?
Hello guys. Okay. வந்தாச்சு. Done. So எத்தனை பேர் கரெக்டா ஆன்சர் பண்ணிருக்கீங்க? How many of you have answered it correctly? Yes. Okay. So Dr. Sanyatsen என்னப்பா வரும்? Social detail explain பண்ணி வீடியோ வரும்டா. கண்டிப்பாக வரும். Okay. So yes, Dr. Sanyatsen. Very good. So Kuomintang. சரியா டாக்டர் சன்யாத்சின்க்கு வந்து என்ன வரும்? Kuomintang. Very good. அடுத்து Syngman-rhee. Syngman-rhee என்ன வரும்? Syngman-rhee. South Korea. Very good. South Korea. Anwar Sadat. Anwar Sadat என்ன வரும்? Egypt. Anwar Sadat வந்து பாத்தீங்க அப்படின்னா Egypt. Okay. Ho Chi Minh. Ho Chi Minh. North Vietnam. North Vietnam. NGO Dinh Diem. Diem. South Vietnam. Okay. Done. கண்டிப்பா social detail videos உங்களுக்கு வரும், கவலை வேண்டாம். ஓகேவா? So let's go to the short answers. Short answers பார்க்கலாமா? Write any three causes for the Chinese Revolution of 1911. Okay. Chinese Revolution வந்து write any three causes அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. Okay. Very good. So live class startingல இருந்து அட்டெண்ட் பண்ணவங்க எல்லாருமே ஒரு ஃபயர் போடலாமா? யாரெல்லாம் live class startingல இருந்து அட்டெண்ட் பண்ணீங்களோ, can you put a fire in the chat? Okay. Detailum teach பண்ணுவோம்டா. Today we will see detail answers also. Okay. Yeah. So the disintegration of Manchu dynasty began with the death of Dowager Empress in 1908. Dowager Emperor வந்து நமக்கு இறந்ததுனாலதான் என்ன ஆச்சு? Disintegration of Manchu dynasty. இந்த Manchu dynasty வந்து நமக்கு பிரிய ஸ்டார்ட் ஆச்சு. Manchu dynasty வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரிய ஸ்டார்ட் ஆச்சு. The new emperor was 2 years old and provincial governors began to assert their independence. இப்ப புதுசா வந்த எம்பரர் வந்து எவ்வளவு சின்ன வயசு? 2 years old-ஆ வந்து இருக்காங்க. புதுசா வந்த எம்பரர் வந்து 2 years old. Okay. And then the provincial governors began to assert their independence. So அவங்களுடைய independence எல்லாம் சுதந்திரத்தை வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க? சொந்தம் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே. சோ provincial governors எல்லாருமே அவங்களோட சுதந்திரத்தை சொந்தம் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. October 1911 the local army mutinated and the revolt spread. October 1911ல வந்து பாத்தீங்க அப்படின்னா local army mutinied. அப்படின்னா என்ன அர்த்தம்? Can you let me know in the chat section? What do you mean by mutinied? பாப்போம் எத்தனை பேர் கரெக்டா ஆன்சர் பண்றீங்கன்னு பார்க்கலாம். அக்டோபர் 11ல லோக்கல் ஆர்மி மியூட்டினை ஆனதுனால இந்த ரிவால்ட் அப்படிங்கிறது வந்து என்ன தெரியுமா? ஒரு புரட்சி அப்படின்னு வந்து அர்த்தம். ஓகே. ஒரு பெரிய புரட்சி வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஏற்படுது. Provincial governors removed the Manchurian garrisons and proclaimed their independence. So இப்ப வந்த அந்த provincial governors வந்து என்ன பண்ணாங்க? provincial governors எல்லாருமே வந்து இந்த Manchu dynasty-ல கம்ப்ளீட்டா என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ரிமூவ் பண்ணிட்டாங்க. not obey. very good. mutinied-னா என்ன தெரியுமா? not obey. okay. refuse to obey the law. நாங்க இத வந்து ஃபாலோ பண்ண மாட்டோம் அப்படிங்கறதா வந்து என்னது அப்படின்னா mutinied. okay. done. so இப்போ அடுத்துதான் next question. write a note on Mao's long march. இந்த question ரொம்ப ரொம்ப important for your quarterly exam, also for your public exam. so நல்லா கவனிங்க சரியா? The long march 1934 as Chiang Kai-shek had built a circle of fortified posts around the communist positions. Mao wanted to remove out of Handan for safer territory. என்னது?
the long march 1934ல நடந்த இந்த long march as Chiang Kai-shek had built a circle of fortified posts around the communist positions. So the communist position சுத்தி பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணிட்டாங்க, பயங்கர சவர்களை வந்து எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. சோ மவோ வந்து என்ன பண்ணாரு, நான் வந்து ஹன்னனை விட்டு வெளியில போய் ஒரு சேஃபர் டெரிட்டரிக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்தாரு. ஓகே. By 1933, Mao had gained full control of the Chinese Communist Party. 1933 அப்போவே 1933 அப்போ இந்த சைனீஸ் பார்ட்டிய கம்ப்ளீட்டா வந்து அவரோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாரு. In 1934, the Communist Army of about 1 lakh set out on a long march. இப்ப 1933ல வந்து he took the power. கரெக்டா? 1933ல வந்து பாத்தீங்க அப்படின்னா he took the power. அடுத்து என்னாச்சு? 1934ல இந்த கம்யூனிஸ்ட் ஆர்மி ஆஃப் 1 lakh people வந்து ஒரு லாங் மார்ச் வந்து போனாங்க. ஓகே, ஒரு லாங் மார்ச் வந்து போனாங்க 1 lakh people. This march has become legendary. லெஜெண்டரினா ரொம்ப ரொம்ப கிரேட், ரொம்ப ரொம்ப சூப்பர் அப்படின்னு வந்து அர்த்தம். சரியா? சோ இந்த மார்ச் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரா ஆச்சு. Of the 1 lakh who set outனா வெளியில போன, நீங்க 3.1, 3.7 வரைக்கும் குவார்டர்லிக்குன்னு சொன்னீங்க. ஆனா எங்க ஸ்கூல்ல 3.15 வரைக்கும் சொல்றாங்க. நாளைக்கு ஃபுல் டெஸ்ட்னு சொல்றாங்களா? ஃபுல் டெஸ்ட் நாளைக்குள்ள எப்படிடா படிக்க முடியும்? நான் என்ன தெரியுமா சொல்றேன், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எடுத்துக்கோடா, அதுல கேக்குற கொஸ்டின்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணுங்க போதும். ஓகே, டன். This march has become legendary இருந்துச்சு. 1 lakh people வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா கிளம்பினதுல 20,000 finally reached Chennai. ஓகே, நார்தர்ன் சென்னை ரீச் பண்ணது வந்து எத்தனை பேரு 20,000 people வந்து ரீச் பண்ணாங்க. In 1935, after crossing nearly 6,000 miles, okay, 600 மைல் தாண்டி பாத்தீங்க அப்படின்னா 20,000 people வந்து ஃபைனலா ரீச் பண்ணாங்க out of 1 lakh people. They were soon joined by other communist army. So அவங்க மார்ச் பண்ணி போறப்போ அவங்க மட்டும் இல்ல. ஓகே, சோ அவங்க கூட பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா ஜாயின் பண்ணி they went for the march. ஓகே, நிறைய கம்யூனிஸ்ட் ஆர்மி வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. By 1937, Mao had become the leader of over 10 million people. ஓகே, அப்படி ஒவ்வொரு வருஷமா என்னாச்சு நம்ம சொல்லிட்டே வரோம் பாத்தீங்களா. சோ by 1937, ஓகே, 1937 அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா 10 million பீப்புளுக்கு மவோ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு லீடரா மாறிடுறாரு. ஓகே, he became the leader. சூப்பர். சோ வாட்டி நான் குயிக்கா வந்து ரிவைஸ் பண்றேன். Write a note on Mao Long March. The Long March 1934 as Chiang Kai-shek had built a circle of fortified posts around the communist position. அப்போதான் என்ன ஆகுது, மவோ வந்து நான் ஒரு சேஃபர் இடத்துக்கு நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆச்சு, ஹன்னன் அப்படிங்கிற இடத்துக்கு வந்து போறாரு, ஒரு சேஃபர் டெரிட்டரியா. சோ 1933ல அவரு ஃபுல் கண்ட்ரோல் எடுத்துக்கிறார். 1933ல ஒரு ஃபுல் கண்ட்ரோல் எடுத்துக்கிறாரு. எது? கம்யூனிஸ்ட், சைனீஸ் கம்யூனிஸ்ட் பார்ட்டியை. ஓகே, 1934ல கம்யூனிஸ்ட் ஆர்மி ஆஃப் எத்தனை பேர் அந்த மார்ச் கிளம்புறாங்க? 1 lakh பேரு கிளம்புறாங்க அடுத்த வருஷம் 1934லயே. இந்த மார்ச் பயங்கர லெஜெண்டரி மார்ச்சா வந்து ஆகுது. அந்த 1 lakh people கிளம்பினதுல ஃபைனலா யாரு போயிட்டு வந்து ரீச் பண்றாங்க அப்படின்னா 20,000 people. ஓகே, சோ 20,000 people வந்து நார்தர்ன் சென்னையை வந்து போயிட்டு ரீச் பண்றாங்க. ஆஃப்டர் கிராசிங் நியர்லி 6,000 miles, 6,000 miles கடந்து. ஓகே, நெக்ஸ்ட் பா. They were soon joined by other communist armies. ஓகே, அவங்க கூட என்ன பண்றாங்க, மத்த கம்யூனிஸ்ட் ஆர்மிஸும் வந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்க. அவங்க கூடவே மத்த கம்யூனிஸ்ட் ஆர்மிஸும் ஜாயின் பண்ணிக்கிறாங்க. By 1937, Mao had become the leader of over 10 million people. Okay, so 19
37 அப்போலாம் ஒரு 10 மில்லியன் பீப்புளுக்கு வந்து மவோ வந்து லீடரா மாறுறாரு. ஓகே, சூப்பர். அடுத்த क्वेश्चन, what do you know of the Baghdad Pact? ஓகே அக்கா, நாளைக்கு எனக்கு 6 யூனிட்ல இருக்கிற 2 மார்க் 5 மார்க் படிக்க சொன்னாங்க. நாளைக்கு டெஸ்ட் சொன்னாங்க. 1 to 5 வரைக்கும் இருக்குன்னு சொன்னீங்க. ஆனா எங்க ஸ்கூல்ல ஆக்சுவலி வந்து கவர்மெண்ட் படி, கவர்மெண்ட் கொடுத்த போர்ஷன்ஸ் படி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹிஸ்டரியில சாப்டர் 1 to 5 அண்ட் ஜியோகிராஃபில சாப்டர் 1 to 5, சிவிக்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ்ல சாப்டர் 1 to 3 தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட போர்ஷன்ஸ்ல இருக்கு. ஓகே, பட் ஒரு சில ஸ்கூல்ஸ்ல வந்து எக்ஸ்ட்ரா வைக்கிறாங்க. வாட் டு டு, பட் டோன்ட் வரி அட் ஆல். லாஸ்ட் பப்ளிக் எக்ஸாம்க்கு டீச் பண்ண லைவ்லாம் இருக்குடா, நீங்க அதை கூட நீங்க ரெஃபர் பண்ணிக்கலாம். ஓகே, டன்னா, சூப்பர்டா. நெக்ஸ்ட், what do you know of the Baghdad Pact? In 1955ல டர்க்கி, ஈராக், கிரேட் பிரிட்டன், 1955ல டர்க்கி, ஈராக், கிரேட் பிரிட்டன், பாகிஸ்தான், ஈரான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த கண்ட்ரிஸ் நேம் கரெக்டா நம்ம வந்து எழுதிடும். டர்க்கி, ஈராக், கிரேட் பிரிட்டன், பாகிஸ்தான், ஈரான் எல்லாரும் சேர்ந்து ஒரு பேக்ட் வந்து சைன் பண்ணாங்க. அதுக்கு பேர் தான் பக்தத் பேக்ட். அதுக்கு பேர் தான் வந்து என்னது அப்படின்னா பக்தத் பேக்ட். 1958 the United States joined the organization and therefore and thereafter it came to be known as the Central Treaty Organization. So 1958ல சரியா, so 1958ல the United States joined the organization. US என்ன பண்ணுது அப்படின்னா அந்த ஆர்கனைசேஷன்ல போயிட்டு ஜாயின் பண்ணுது. and thereafter it came to known as, அதுக்கு அப்புறமா தான் இது என்னன்னு கூப்பிட ஆரம்பிச்சாங்க, Central Treaty of Organization. Central Treaty Organization அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. This treaty was open to any Arab nation. This treaty was open to any Arab nation desiring peace and security. So நம்ம இது வந்து ஃபில்லப்ஸ்லயும் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? எந்தெந்த அரப் நேஷன்ஸ்க்குலாம் வந்து பீஸோ செக்யூரிட்டியோ வேணுமோ அவங்க வந்து they are open for this treaty அப்படின்னு பார்த்தோம். கரெக்டா? கிளாஸ் முடிச்சிட்டு I'll send you PDF டா. So இதனால தான் வந்து என்ன பண்ணாங்க, CENTO was dissolved. CENTO was dissolved in 1979ல CENTO was dissolved. இப்போ இந்த क्वेश्चन ஒரு ரீகால் பண்ணலாமா? What do you know of Baghdad Pact அப்படிங்கிறது வந்து என்னது? 1955 இயர் ரொம்ப முக்கியம்டா. எந்த இயர்ல அது ரிலீஸ் ஆச்சு அப்படின்னு. சோ 1955ல பாத்தீங்க அப்படின்னா டர்க்கி, ஈராக், கிரேட் பிரிட்டன், பாகிஸ்தான், ஈரான் இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு பேக்ட் சைன் பண்ணாங்க. அந்த பேக்ட் தான் பக்தத் பேக்ட். அதுபடி 1958ல யுனைடெட் ஸ்டேட்ஸ் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் the organization and thereafter known as Central Treaty Organization. US அவங்க கூட அடுத்த வருஷமே 2 வருஷம் அடுத்து ஓகே 1958ல US அவங்க கூட ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா it became Central Treaty Organization. ஓகே, சோ இதுபடி any Arab nation, எந்த ஒரு அரப் நேஷனுமே வந்து when they desire peace, எங்களுக்கு பீஸ் வேணும், செக்யூரிட்டி வேணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்கன்னா they can join this. ஓகே, அதுக்கு பேர் தான் வந்து என்னது அப்படின்னா CENTO was dissolved in 1979ல. What is Marshall Plan? So Marshall Plan வந்து second important 2 mark question of this chapter. Okay, done. PDF வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் லைவ் கிளாஸ் முடிச்சிட்டு கமெண்ட்ஸ்ல வந்து நான் உங்களுக்கு வந்து ஒரு லிங்க் வந்து அப்டேட் பண்ணுவேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா PDFs நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். Okay, you can just click that link and then download the PDF. Is that clear for you? Okay. The US conceived the Marshall Pact. So இந்த Marshall Plan வந்து யாரு கொடுத்தாங்க அப்படின்னா US தான் கொடுத்தாங்க. US தான் இத வந்து கொண்டு வந்தாங்க. To bring the conceived னா என்ன தெரியுமா? ஃபார்ம் ஆவறதுன்னு அர்த்தம். இது வந்து நம்ம வேற எங்க யூஸ் பண்ணுவாங்க? when somebody got pregnant அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க? we got conceived அப்படி சொல்லுவாங்க இல்லையா? conceived அப்படின்னா வந்து என்ன அர்த்தம்? something formed, right? form ஆயிருக்கு அப்படி அர்த்தம். இங்க வந்து பாருங்க US conceived அப்படின்னா US தான் இந்த மார்ஷல் பிளான ஃபார்ம் பண்ணாங்க. ஓகே, பெற்றெடுத்தார்கள் or ஃபார்ம் பண்ணாங்க அப்படி சொல்லுவோம். ஓகே,
to bring countries in Western Europe under its influence. Okay, so ஏன் அப்படின்னா வெஸ்டர்ன் யூரோப்ல இருக்கக்கூடிய கண்ட்ரீஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, கிளாஸ் இஸ் கோயிங் போரா, நான் ஒன்னும் பண்ண முடியாதுடா, உனக்கு போர் அடிக்குன்னா நீ போயிட்டு கேம்ஸ் விளையாடு, போயிட்டு வந்து ஏதாவது காமெடி வீடியோ பாருங்க, ஜாலியா இருக்கும் உங்களுக்கு. கிளாஸ் சப்ஜெக்ட் நீ இன்ட்ரெஸ்டிங்கா கவனிச்சா உங்களுக்கு போர் அடிக்காது. ஓகே, இத்தனை பேர் கவனிக்கிறாங்களே, அவங்களுக்கு எல்லாம் போர் அடிக்கலையா? பப்ளிக் பத்தி யோசிங்க, போர் அடிக்காது. The plan sought to help the countries of Europe with American dollars to facilitate their early recovery from the destruction caused by the Second World War. இப்போ இரண்டாம் உலக போர் நடந்தப்போ நிறைய கண்ட்ரீஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய டிஸ்ட்ரக்ஷன்ஸ், இழப்புகள் வந்து நடந்துச்சு. 9th ஸ்டாண்டர்ட் லைவ் கண்டிப்பா போடுவோம்டா ஃபார் குவார்டர்லி எக்ஸாம், டோன்ட் வெரி. ஓகே, சோ செகண்ட் வேர்ல்டு வார்ல வந்து நிறைய இழப்புகள் வந்து நடந்துச்சு. சோ என்ன பண்றாங்க அப்படின்னா அமெரிக்கன் டாலர்ஸ் கொடுத்து உதவி செய்யறாங்க. யாருக்கு? யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்குலாம். ஓகே, நீங்க பாவம் இல்லைங்க, உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த வார்னால எத்தனை இழப்புகள் வந்து நடந்திருக்கும். சரி சரி, நாங்க வந்து உங்களுக்கு அமெரிக்கன் டாலர்ஸ் கொடுத்து ஹெல்ப் பண்றோம் அப்படி சொல்லிட்டு இங்க யூஎஸ் வந்து என்ன பண்றாங்க, ஹெல்ப் பண்ற மாதிரி காசு வந்து கொடுக்குறாங்க. காசை கொடுத்துட்டு என்ன பண்ணுவாங்க லேட்டரா, நான் தான் இன்னைக்கு உனக்கு தேவைப்பட்டப்போ காசு கொடுத்தல்ல, நீ இதை செஞ்சுதான் ஆகணும், நீ இதை பண்ணிதான் ஆகணும் அப்படி சொல்லிட்டு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க. சரியா? சோ இதுதான் இந்த மார்ஷல் பிளான். யுஎஸ் தான் இந்த மார்ஷல் பிளான் அப்படிங்கறத உருவாக்கி வந்தாங்க. இட் இஸ் சிமிலர் லைக் டாலர் இம்பெரியலிசம் மாதிரி தான். ஓகே, சோ ஃபெசிலிட்டேட் அப்படின்னா டு ஹெல்ப் அப்படின்னு அர்த்தம். ஃபெசிலிட்டேட் அப்படின்னா என்ன தெரியுமா? டு ஹெல்ப், ஹெல்ப் பண்றது அப்படின்னு வந்து அர்த்தம். ஓகே, ஈஸியாக்கி தருது அப்படின்னு அர்த்தம். The US conceived the Marshall Plan to bring the countries in Western Europe under its influence. Okay, the plan sought to help. Sought na must அப்படின்னு அர்த்தம். அந்த பிளான் வந்து எதுக்கு கண்டிப்பா வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா யூரோப்ல இருக்கக்கூடிய கண்ட்ரீஸ் எல்லாம் வந்து செகண்ட் வேர்ல்டு வார்னால நிறைய இழப்புகள் நடந்தது. அதை காம்பன்சேட் பண்ற மாதிரி they give some dollar money. அடுத்ததா write a note on third world countries. So இதுவும் மிக மிக important for your quarterly point of view. Okay, so write about third world countries na என்னென்னலாம் அதுல வரும். US conceived the ஓகே, இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து ஆன்சர் இல்ல. அப்ப நான் இதுக்கு மட்டும் என்ன பண்றேன் அப்படின்னா நான் உங்களுக்கு ஆன்சர் வந்து எழுதி போடுறேன். ஓகே, இல்லனா just give me a minute. ஓகே, இதோட ஆன்சரும் நான் வந்து உங்களுக்கு என்ன பண்றேன் அப்படின்னா கொடுத்துறேன். தேர்ட் வேர்ல்ட் கண்ட்ரீஸ், கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரீஸ். ஓகே, சோ கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரீஸ்லாம் வந்து எதுல வரும் தெரியுமா? யாருக்கெல்லாம் இதுக்கான ஆன்சர் தெரியும்? குயிக்லி லெட் மீ நோ. கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரீஸ் தான் ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் கண்ட்ரீஸ். ஓகே, அடுத்து கம்யூனிஸ்ட் ஸ்டேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா செகண்ட் வேர்ல்ட் கண்ட்ரீஸ். ஓகே, அதுக்கப்புறமா தேர்ட் வேர்ல்ட் கண்ட்ரீஸ்ல வந்து என்ன வரும் நமக்கு? யா, so now try an answer. third world countries la vandu nalla gavaninga, the capitalist countries led by US were politically designated as the first world. Okay, so idhula first world countries appdi நம்ம வந்து எதை சொல்றோம் அப்படினா capitalist countries எல்லாம் வந்து first world countries அப்படி வந்து சொல்றோம். Okay, because in the first world countries, capitalist countries which is led by US அப்படினா US வந்து லீட் பண்ணக்கூடிய, US வந்து எடுத்து நடத்தக்கூடிய கண்ட்ரீஸ். அடுத்து பாருங்க, கம்யூனிஸ்ட் ஸ்டேட் லெட் பை த சோவியட் யூனியன், அது வந்து செகண்ட் வேர்ல்ட் கண்ட்ரீஸ். ஓகே, சோ கம்யூனிசம், கேபிட்டலிசம் இது எல்லாமே வந்து ஒவ்வொரு நம்ம மார்க்சிசம் சொல்றோம் இல்லையா, மார்க்சிசம் இருக்கு, பாசிசம் இருக்கு, டெமோக்ரஸி இருக்கு, இது எல்லாமே ஒவ்வொரு கொள்கை. ஓகே, சோ
கம்யூனிஸ்ட் கண்ட்ரீஸ் லெட் பை கம்யூனிஸ்ட் ஸ்டேட்ஸ் லெட் பை சோவியட் யூனியன் வந்து பாத்தீங்க அப்படின்னா செகண்ட் வேர்ல்ட் கண்ட்ரீஸ். ஸ்டேட்ஸ் அவுட் சைட் இது ரெண்டும் இல்லாத இதை தாண்டி மத்தது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா தேர்ட் வேர்ல்ட் கண்ட்ரீஸ் தான். ஓகே, இது ரெண்டும் இல்லாம மத்தது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தேர்ட் வேர்ல்ட் கண்ட்ரீஸ். அடுத்து பார்க்கலாமா? Yes. So let's go to the next question, which is long answers. Long answers start பண்ணலாமா? Yes. Ma'am, I have way to success guide வந்து பாத்தீங்கன்னா நான் இங்கிலீஷ் கைடு பாத்திருக்கேன்டா, நல்லா இருக்கு. way to success உடைய இங்கிலீஷ் கைடு வந்து நல்லா இருக்கு. மத்த சப்ஜெக்ட் வந்து நான் பார்த்தது இல்ல, அதனால எனக்கு தெரியல. ஓகே, ஆனா நான் என்ன தெரியுமா சொல்றேன், இங்கிலீஷ்க்கும் தமிழுக்கும் மட்டும் கைடு யூஸ் பண்ணுங்க. ஓகே, மத்த சப்ஜெக்ட்ஸ்லாம் 10th ஸ்டாண்டர்ட் பொறுத்த வரைக்கும் நீங்க புக்ல மார்க் பண்ணி மட்டும் படிக்கலாம். ஆனா கைடு எதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா ஃபாஸ்டா நீங்க எக்ஸாம் அப்பெல்லாம் ரீகால் பண்றதுக்கு அந்த கொஸ்டின் ஆன்சர்ஸ் படிக்கிறதுக்கெல்லாம் கைடும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆனா கைடு இல்ல அப்படிங்கிறவங்க வந்து கைடு இல்ல மேம் வாங்கறதுக்கு காசு கேட்டா வீட்டுல திட்டுவாங்க அப்படின்னா நீங்க புக்கை வச்சே யூஸ் பண்ணலாம். நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், புக்ல ஆன்சர்ஸ் மார்க் பண்றதுக்கு ஐ வில் ஹெல்ப் யூ அவுட். ஓகே, டன். So let's go to the long answers. So நம்ம வந்து செகண்ட் क्वेश्चन ஃபர்ஸ்ட் படிச்சிடலாம் இன்னைக்கு. ஓகே, ஏன்னா இந்த செகண்ட் லாங் ஆன்சர் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் when we compare with the first long answer. அதனால இது படிச்சிடலாம், இது முடிச்சிட்டு நம்ம டைம் இருந்தா ஃபர்ஸ்ட் ஒன்ன பார்க்கலாம். ஓகே, சோ எல்லாரும் வந்தாச்சா? சாட்ல ஒரு ஃபயர் போடலாமா? 6th क्वेश्चन இல்லையேடா, இருக்கா? Really? 6th ஷார்ட் ஆன்சரா? நான் பார்த்தப்ப ஓஹோ கியூபன் மிசைல் கிரைசிஸ். ஓகே, சாரி, நான் அதை மிஸ் பண்ணிட்டேன். டோன்ட் வரி, அதை நான் வந்து உங்களுக்கு அடுத்த கிளாஸ்ல சொல்லித்தரேன். அந்த ஒரு லாங் ஆன்சர் கூட நம்ம சேர்த்து பார்க்கலாம். ஓகே, சோ ஐ கோ கிராப் வாட்டர். நீங்களும் என் கூட சேர்ந்து தண்ணி குடிங்க. த்ரூ அவுட் த லைவ் வி வில் ஸ்டே ஹைட்ரேட்டட். ஓகே, history of transformation of Council of Europe in European Union. Okay, you can't hear my voice, right? Yeah. Done da. So வாங்கப்பா, history of transformation of Council of Europe into European Union. So Council of Europe இருக்குல்ல, அதை வந்து எப்படி யூரோப்பியன் யூனியனா மாத்தினாங்க அப்படின்னு கேக்குறாங்க. So Council of Europe of one of the momentous decision taken in the post-war II era was to integrate the states of Western Europe. Okay, so Western Europeல இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ் எல்லாம் வந்து நம்ம இன்டெகிரேட் பண்ணணும். இல்ல இன்டெகிரேட்னா என்னது? ஒன்னு சேர்க்கணும். ஓகே, so one of the momentous decision, ரொம்ப முக்கியமான ஒரு மேஜரான ஒரு டிசிஷனா எது இருந்தது அப்படின்னா taken in the post World War II. அதாவது post war II னா World War II முடிஞ்ச அடுத்து. இப்ப வாய்ஸ் கேட்கணும்னு நினைக்கிறது தெளிவா? World War II முடிஞ்சு அடுத்து ஓகே நடந்ததுதான் டு இன்டெகிரேட் த ஸ்டேட்ஸ் ஆஃப் வெஸ்டர்ன் யூரோப். வெஸ்டர்ன் யூரோப்ல இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ் எல்லாம் ஒன்றிணைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் ஆனதுதான். ஃபர்ஸ்ட் டீடைலும் 6th கொஸ்டினும் 6th ஷார்ட் ஆன்சரும் நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். இன் டூயிங் சோ த யூரோப்பியன்ஸ் வாண்டட், அப்படி பண்றதுனால யூரோப்பியன்ஸுக்கு என்னெல்லாம் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் to prevent further European war by ending the rivalry between France and Germany.
இதுக்கு மேல சண்டை வராம பாத்துக்க முடியும். என்னன்னா இதுக்கு மேல யூரோப்பியன் சண்டை வரக்கூடாது, யூரோப் நாட்டுக்குள்ள சண்டை வரக்கூடாது. எப்படி? எண்டிங் த ரைவல்ரி. ரைவல்ரினா என்ன தெரியுமா? பழைய பகை, பழைய காம்படிஷன். ஓகே, பழைய பகை, காம்படிஷன், பழைய காம்படிட்டர்ஸ் அப்படின்னு அர்த்தம். பிட்வீன் பிரான்ஸுக்கும் ஜெர்மனிக்கும் ஒரு பழைய பகை இருந்துச்சு, அத வந்து தடுக்கலாம். To create a united Europe to resist any threat from Soviet Russia. To create a united Europe, ஒரு united Europe, யூரோப் எல்லாரையுமே நம்ம யுனைட் பண்றதுனால resist any threat from Soviet Russia. இப்போ எல்லாரும் ஒன்னா யுனைட்டடா இருக்கிறப்போ நமக்கு வந்து வெளியில இருந்து ஒரு த்ரெட் வரப்போ எல்லாருமே ஒன்னா யுனைட்டடா இருப்பாங்க இல்லையா? அதனால சோவியட் ரஷ்யா கிட்ட இருந்து ஏதாச்சும் ஒரு த்ரெட்னா என்னது? அச்சுறுத்தல். ஏதாச்சும் வந்து ஒரு அச்சுறுத்தல் வருது அப்படின்னா அப்போ தன்னைத்தானே காப்பாத்திக்க முடியும். கரெக்டா? ஓகே, அடுத்து இன் டூயிங் சோ த யூரோப்பியன்ஸ் வாண்டட். அப்படி பண்றதுனால இந்த யூரோப்பியன்ஸ்க்கு வந்து என்ன தேவைப்பட்டுச்சு? டு ஃபார்ம் அ third force in the world to counter balance the strength of the US and USSR. சோ இப்ப இந்த யூரோப்ல இருக்கக்கூடிய எல்லாமே யுனைட் ஆவறதுனால அவங்களால என்ன செய்ய முடியுது? கவுண்டர் பேலன்ஸ் தான் என்ன தெரியுமா? ஒரு இப்படி ரெண்டு பேலன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒண்ணு ரொம்ப கீழே இருக்கு, ஒண்ணு ரொம்ப மேல இருக்கு அப்படின்னா அதுக்கு ஈக்குவல் வெயிட் கொடுத்து சரி சமமா அந்த இடையில நிக்கணும் இல்லையா? அந்த மாதிரிதான் மீனிங். யூஎஸ்க்கும் யூஎஸ்எஸ்ஆருக்கும் ரஷ்யாக்கும் யுனைடெட் ஸ்டேட்ஸுக்கும் ஒரு சரி சமமா நாங்க நிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூரோப்பியன்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணாங்க. To make full use of economic and military resources of Europe by organizing them on a continental scale. அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ரிசோர்சஸ், ஓகே, என்ன மாதிரி எல்லாம் ரிசோர்சஸ்? எக்கனாமிக்கா இருக்கட்டும், அவங்க கிட்ட இருக்கக்கூடிய பணம், வருமானம், அதுவா இருக்கட்டும், இல்லைன்னா மிலிட்ரி, ஆர்மி, ஓகே, மிலிட்ரி ரிசோர்சஸா இருக்கட்டும், அதை வந்து நம்ம ப்ராப்பரா இது மூலமா பயன்படுத்த முடியும் அப்படின்னு நினைச்சாங்க. May 1949ல 10 countries met in London. Okay, May 1949ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 10 countries வந்து they met. Okay, 10 countries வந்து they meet பண்ணி in London and signed to form a Council of Europe. அவங்க வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா சைன் பண்ணாங்க. சரியா? சைன் பண்ணி Council of Europe ஃபார்ம் பண்ணாங்க. The Council of Europe okay, the Council of Europe with headquarters at Strasbourg was established with a committee of foreign ministers of member countries and a consultative assembly drawn from the parliaments of foreign country. இந்த பாயிண்ட் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், கரெக்டா லிசன் பண்ணுங்க. The Council of Europe with headquarters at Strasbourg. ஸ்ட்ராஸ்போர்க்ல இருக்கக்கூடிய என்ன நம்ம அப்பயே பார்த்தோம், கவுன்சில் ஆஃப் யூரோப் உடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கும்? ஸ்ட்ராஸ்போர்க்ல வந்து இருக்கும் இல்லையா? Was established with a committee of foreign members. அந்த கமிட்டில யாரெல்லாம் இருந்தாங்க? ஃபாரின் மெம்பர்ஸ்லாம் இருந்தாங்க. ஓகே, and a consultative assembly drawn from the parliaments of foreign countries. Okay, so Council of Europe ஓட headquarters வந்து ஸ்ட்ராஸ்போர்க்ல இருக்கு. அவங்க வந்து ஒரு கமிட்டி, ஓகே, ஒரு கூட்டணி வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. அதுல யாரெல்லாம் இருக்காங்க? ஃபாரின் மினிஸ்டர் ஆஃப் மெம்பரிங் கண்ட்ரிஸ். அவங்க பக்கத்துல இருக்கக்கூடிய கண்ட்ரீஸ்ல இருக்கக்கூடிய, இப்போ நம்ம கண்ட்ரி இல்லாம வேற ஒரு கண்ட்ரி தான் வந்து என்னது அப்படின்னா ஃபாரின் கண்ட்ரீஸ் இல்லையா? சோ அந்த ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இருக்கக்கூடிய மினிஸ்டர்ஸும் அதுல அடங்கி இருந்தாங்க. அண்ட் கன்சல்டேட்டிவ் அசம்பிளி ஒன்னு ஃபார்ம் பண்ணாங்க, drawn from the parliaments of foreign countries-ல இருக்கக்கூடிய parliaments-ல இருந்து. ஓகே, நெக்ஸ்ட்டா யூரோப்பியன் கோல் அண்ட் ஸ்டீல் கம்யூனிட்டி, ECSC அப்படின்னு வந்து நம்ம படிக்கிறோம். ஓகே, யூரோப்பியன் கோல் அண்ட் ஸ்டீல் கம்யூனிட்டி. The European Defense Community and European Coal and Steel Community were established. ரெண்டு விஷயத்தை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. ஒன்னு வந்து என்னது? The European Defense Community-யும் the European Coal and Steel Community. European Defense Community-யும்
the European coal and steel community வந்து பாத்தீங்க அப்படின்னா establish பண்ணாங்க. 6 countries, 6 countries. யார் யாரு? பிரான்ஸ், வெஸ்ட் ஜெர்மனி, இத்தாலி, பெல்ஜியம், ஹாலண்ட், ஓகே, ஹாலண்ட், லக்சம்பர்க் belonging to ECSC. இந்த ECSC தான் யூரோப்பியன் கோல் அண்ட் ஸ்டீல் கம்யூனிட்டி. ஓகே, 6 countries யார் யாரு அப்படின்னா பிரான்ஸ், வெஸ்ட் ஜெர்மனி, இத்தாலி, பெல்ஜியம், ஹாலண்ட் அண்ட் லக்சம்பர்க் belonging to ECSC signed the Treaty of Rome. என்ன பண்ணாங்க? ரோம் ட்ரீட்டியை வந்து சைன் பண்ணாங்க, which established the European Economic Community. Okay, so அது வந்து நமக்கு என்ன எஸ்டாப்ளிஷ் பண்ணுது? EEC, European Community வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுது, or the European Common Market with headquarters at Brussels. Okay, ஒரு யூரோப்பியன் காமன் மார்க்கெட்டும் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அது மூலமா அமைக்கிறாங்க. எனக்கு புரியுது நிறைய பேருக்கு இந்த கொஸ்டின் ரொம்ப டஃபா இருக்கு அப்படின்னு. நான் வந்து பப்ளிக் எக்ஸாம் உடைய ஆன்சர் கீ பார்த்து இது எப்படியாவது கொஞ்சம் ஷார்ட் பண்ண முடியுமா அப்படின்னு ஷார்ட் பண்ணி தி ஷார்டஸ்ட் அண்ட் பெஸ்ட் ஆன்சர்ஸ் வந்து நான் தனியாவும் உங்களுக்கு ஒரு வீடியோவா போடுறேன். ஓகே, இப்போதைக்கு பேக்ரவுண்ட் கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. 6 countries, பிரான்ஸ், வெஸ்ட் ஜெர்மனி, இத்தாலி, பெல்ஜியம், ஹாலாண்ட், லக்சம்பர்க், இவங்க எல்லாருமே வந்து ட்ரீட்டி ஆஃப் ரோம் சொல்லிட்டு ஒரு ஒப்பந்தம் வந்து சைன் பண்றாங்க. அந்த ட்ரீட்டி ஆஃப் ரோம் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா the European Economic, அந்த ட்ரீட்டி ஆஃப் ரோம் படிதான் இதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. எது? யூரோப்பியன் எக்கனாமிக் கம்யூனிட்டியும் யூரோப்பியன் காமன் மார்க்கெட்டும் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க, உருவாக்குறாங்க. The European Economic Community, இப்ப யூரோப்பியன் எக்கனாமிக் கம்யூனிட்டி உருவாக்கிருக்காங்க இல்லையா, அப்ப அதை பத்தி நம்ம படிக்கலாம். The European Economic Community EEC eliminated barriers to the movement of goods, services, capital, labor. Okay, so இந்த EEC அப்படிங்கிறது என்னது? யூரோப்பியன் எக்கனாமிக் கம்யூனிட்டி இல்லையா, அது வந்து பேரியர்னா என்ன தெரியுமா? ஒரு சில தடைகள். ஓகே, ஒரு சில தடங்கல்கள். ஓகே, ஒரு சில தடைகள் எல்லாம் வந்து நீக்குச்சு. என்ன மாதிரி தடைகள்? கூட்ஸ்னா பொருள், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் வந்து அந்த பொருள் மூவ் ஆகுது அப்படின்னா அது. சர்வீசஸ், ஓகே, ஸ்விக்கி இருக்கு, ஓலா இருக்கு, ஊபர் இருக்கு, இதெல்லாமே சர்வீசஸ் இல்லையா. எஸ், அப்டக்கிள்ஸ் அது கூட சொல்லலாம்டா. கேபிட்டல்னா முதலீடுக்காக நம்ம போடுற பணத்துக்கு பேர் தான் கேபிட்டல். அண்ட் லேபர், ஒர்க் பண்றவங்க தான் லேபர்ஸ். இதெல்லாம் மூவ்மெண்ட் பண்றதுக்கான ஒரு தடைகளை வந்து நீக்கிச்சு. இட் ஆல்சோ ப்ரோஹிபிட்டட்னா தடை செய்யுதுன்னு அர்த்தம். ஒரு விஷயத்த வந்து நம்ம இப்படி பண்ணக்கூடாது, இப்படி செய்யக்கூடாது அப்படி சொல்லிட்டு ப்ரோஹிபிட் பண்றோம்ல. 9th சோஷியல் கண்டிப்பா டீச் பண்றோம்டா சாய்ஃபுல்லா, டோன்ட் வெரி அட் ஆல், கண்டிப்பா டீச் பண்றோம். ஓகேவா? டன். So it is also prohibited public policies or private agreement that restricted market competition. Okay, public policy, பப்ளிக் மக்கள் சேர்ந்து ஏதோ ஒரு பாலிசி கொண்டு வராங்க. அப்படி இல்லைன்னா பிரைவேட் அக்ரிமெண்ட், ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனியும் ஒரு அக்ரிமெண்ட்னு வச்சுக்கோ. இப்ப என் கம்பெனில வேலை செய்யறவங்க வந்து வேலையை விட்டுட்டு வேற எந்த கம்பெனில வேலை செய்யக்கூடாது இப்படி எல்லாம் சொல்லிட்டு ஏதாச்சும் அக்ரிமெண்ட் ஏதாச்சும் இருக்கு அப்படின்னா அதை கம்ப்ளீட்டா வந்து என்ன பண்ணிட்டாங்க? ப்ரோஹிபிட் பண்ணிட்டாங்க. That restricted market competition. A common agricultural policy, ஒரு காமனான ஒரு அக்ரிகல்ச்சர் பாலிசி வந்து கொண்டு வராங்க. They are bringing up a common agriculture policy and a common external trade policy. அது மட்டும் இல்லாம ஒரு காமன் எக்ஸ்டர்னல் ட்ரேட் பாலிசியும் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. எக்ஸ்டர்னல் ட்ரேட்னா ஒரு ஒன்னும் இன்னொன்னும். ஓகே, இன்டர்னல் அந்த நாட்டுக்குள்ள மட்டும் இல்லாம அந்த நாடும் வெளிநாடும் இருக்கிறதா வந்து என்னது அப்படின்னா இட் இஸ் கால்ட் as the எக்ஸ்டர்னல் ட்ரேட் பாலிசி. அதுவும் வந்து எவால்வ்டுனா உருவாச்சு அப்படின்னு அர்த்தம். ஓகே, யூரோப்பியன் காமன் மார்க்கெட் வாஸ் அ ரிமார்க்கபிள் சக்சஸ். சோ இந்த யூரோப்பியன் காமன் மார்க்கெட் வந்து ஒரு சூப்பர் டூப்பரான ஒரு சக்சஸா இருந்துச்சு. சிங்கிள் யூரோப்பியன் ஆக்ட், நான் சொன்ன மாதிரி நிறைய பேருக்கு இந்த பர்டிகுலர் क्वेश्चन வந்து ரொம்ப ரொம்ப பெரிய ஆன்சர்ஸா வந்து இருக்கும். ஓகேவா? முகமது சாய்ஃபுல்லா, நீங்க வந்து என்கிட்ட வந்து 9th சோஷியலுக்கு வந்து டீச் பண்ணுங்க அப்படின்னு சொன்ன வரைக்கும் வந்து எனக்கு உங்க மேல வந்து கோபம் வரல. ஆனா இப்போ நீங்க வந்து கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் வந்து திட்டுறப்போ தட் இஸ் நாட் ரைஸ்டா. உங்களுக்கு நான் வந்து ஒரு லாஸ்ட் வார்னிங் வந்து தரேன்.
ஓகே, இந்த லைவ்ல நீங்க chat பண்ண முடியாது. ஓகே, அடுத்த லைவ்ல இருந்து do not use any bad words anywhere. ஓகே, done. remarkable னா என்ன தெரியுமா? அபரிவிதமான ஒரு சூப்பரான, ஓகே, ஒரு ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி. ஓகே, சம்டைம்ஸ் இப்போ எக்ஸாம்பிள் யோசிச்சுப்பேன், நீங்க 10th ஸ்டாண்டர்ட்ல ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வாங்கிட்டீங்க அப்படின்னா அது வந்து எவ்வளவு சூப்பரான ஒரு விஷயம் சொல்லுங்க. எவ்வளவு ஒரு ரிமார்க்கபிள் மெமரி அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம் இல்லையா? அழிக்க முடியாத, எழுதி வச்சாலும் மறக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு சூப்பரான ஒரு மெமரி இல்லையா? நோட்டபிள் மெமரி. ஆமா, அதேதான். சோ ரிமார்க்கபிள் அப்படின்னா அவ்வளோ ஒரு ஞாபகம் வச்சுக்கூடிய ஒரு சூப்பரான, ஓகே அப்படின்னு அர்த்தம். Single European Act. The Single European Act came into force in July 1, 1987. 1987 July 1ல தான் இந்த Single European Act வந்துச்சு. It significantly expanded the EEC scope, giving the meetings of EPC a legal basis. EPC னா என்னப்பா சொல்லுங்க? What is EPC? EEC னா என்னது? யூரோப்பியன் எக்கனாமிக் கம்யூனிட்டி. EEC அப்படின்னா என்னது? யூரோப்பியன் எக்கனாமிக் கம்யூனிட்டி தான் EEC. ஓகே, EPC அப்படின்னா என்னது? வாட் இஸ் EPC சொல்லுங்க. இங்கடா படிச்சோமே நம்ம. த்ரெட் யூரோப்பியன் பை கான்டினென்டல் ஸ்கேல் கவுன்சில் ஆஃப் யூரோப். யா, EPC னா என்னது? யூரோப்பியன் எக்கனாமிக் கம்யூனிட்டி, யூரோப்பியன் காமன் மார்க்கெட், காமன் அக்ரிகல்ச்சர் பாலிசி, காமன் எக்ஸ்டர்னல் ட்ரேட் பாலிசி. ஓகே, எக்ஸெட்ராலாம் கிடையாதுடா. ஓகே, இது ரெண்டுமே வந்து இந்த யூரோப்பியன் கவுன்சில்ல இருக்கக்கூடிய அமைப்புகள் தான். சரியா? சோ EEC-யா இருக்கட்டும், ஓகே, EPC-யா இருக்கட்டும், இவங்க ரெண்டுத்துடைய லீகல் பேசிஸ்க்கு வந்து ஒரு என்ஹான்ஸ்மெண்டா வந்து இருந்துச்சு. which is Single European Act வந்து நமக்கு ஜூலை 1 வந்துச்சு இல்லையா? it significantly expanded. எதை எக்ஸ்பேண்ட் பண்ணுச்சு? EEC. ஓகே, EEC உடைய ஸ்கோப்பை வந்து நமக்கு என்ன பண்ணுச்சு அப்படின்னா எக்ஸ்பேண்ட் பண்ணுச்சு. EEC தான் இந்த யூரோப்பியன் எக்கனாமிக் கம்யூனிட்டி. யூரோப்பியன் எக்கனாமிக் கம்யூனிட்டி வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி EPC வந்து ஒரு லீகல் பேசிஸா கொண்டு வந்தாங்க. இப்போ EU தான் இந்த யூரோப்பியன் யூனியன். The Maastricht Netherlands Treaty signed on February 7, 1992 created European Union. So இந்த யூரோப்பியன் யூனியனை வந்து எப்படி வந்து கிரியேட் பண்ணாங்க? Maastricht அப்படிங்கிற ட்ரீட்டி மூலமா தான் வந்து கிரியேட் பண்ணாங்க. The monetary policy. ஓகே, மானிட்டரி பாலிசி. மானிட்டரி அப்படின்னாலே வந்து என்ன தெரியுமா? மணி அப்படின்னு அர்த்தம். மானிட்டரிங் வேற. இப்ப கிளாஸ்ல வந்து கிளாஸ் மானிட்டர் அப்படின்னா கிளாஸ வந்து மானிட்டர் பண்றவங்க, கிளாஸ வந்து பாக்குறவங்க. ஆமாண்டா, இட்ஸ் 8 மார்க் கொஸ்டின். நான் தான் சொன்னேன் இல்லையா, இந்த கொஸ்டினை கொஞ்சம் ஷார்ட் பண்ணி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், தனியா வீடியோ போடுறேன். ஓகே, மானிட்டரி அப்படின்னா இந்த இடத்துல வந்து பொருளாதாரம் அப்படிங்கிற ஒரு மீனிங். ஸோ மானிட்டரி பாலிசி அண்ட் அ காமன் கரன்சி யூரோ. ஓகே, to replace the national currencies managed by the common monetary institutions were subsequently planned and implemented. ஒரு விஷயத்தை நம்ம பிளான் பண்றோம், implemented அப்படின்னா அதை செயல்படுத்துறோம் அப்படின்னு அர்த்தம். நம்ம ஸ்டடி பிளான் 1000 பண்ணுவோம், ஆனா அதுல எவ்வளவு விஷயத்தை நம்ம வந்து செயல்படுத்துறோம். இங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு விஷயத்த பிளானும் பண்ணி அதை இம்ப்ளிமெண்ட்டும் பண்றாங்க. அது வந்து என்னது? நம்ம காமன் கரன்சிஸ் யூஸ் பண்ணாம யூரோப்புக்குள்ள நம்ம யூரோப்பியன் கவுன்சில் யூரோ மட்டும் நம்ம யூஸ் பண்ணுவோம். எப்படி இந்தியால வந்து ருபீஸ் யூஸ் பண்றோம், யூஎஸ்ல வந்து டாலர் யூஸ் பண்றாங்க. அந்த மாதிரி நம்ம இதை வந்து என்ன யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க? நம்ம வந்து யூரோ மட்டும் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. டுடே த யூரோப்பியன் யூனியன் ஹாஸ் 28 மெம்பர். இன்னைக்கு யூரோப்பியன் யூனியன்ல எத்தனை மெம்பர்ஸ் வந்து இருக்காங்க? 28 மெம்பர் ஸ்டேட்ஸ் வந்து இருக்காங்க. 28 மெம்பர் ஸ்டேட்ஸ் இருக்காங்க. 28 ஸ்டேட்ஸ் வந்து அதுல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா மெம்பர்ஸா இருக்காங்க. அண்ட் ஃபங்க்ஷன் ஃப்ரம் த ஹெட் குவார்டர்ஸ் அட் பிரசல்ஸ், பெல்ஜியம். அவங்களுடைய ஹெட் குவார்டர்ஸ் வந்து எங்க இருக்குமா? பெல்ஜியம்ல இருக்கு. பிரசல்ஸ்
பெல்ஜியம்ல இருக்கக்கூடிய பிரசல்ஸ்ல அவங்களுடைய ஹெட் குவார்ட்டர் இருக்கு. ஓகே, ஐ நோ திஸ் क्वेश्चन இஸ் லிட்டில் பிட் டஃப்பா தான் வந்து இருக்கு. சரியா, கொஞ்சம் டஃப்பா தான் இருக்கு. நான் என்ன பண்றேன்னா இந்த क्वेश्चन இந்த டீடைல வந்து நான் ஈஸியா டீச் பண்ணி உங்களுக்கு நான் வீடியோஸ்ல போடுறேன். ஓகே, எனக்கு இப்போ சாட்ல எல்லாருமே நெக்ஸ்ட் லைவ் கிளாஸ்ல என்ன வேணும் அப்படிங்கறத சொல்லுங்க. ஓகே, மேக்ஸ்ல என்ன வேணும், சோசியல்ல என்ன வேணும்? ஏன்னா இனிமே நான் உங்களுக்கு மேக்ஸும் சொல்லி தர போறேன், சோசியலும் சொல்லி தர போறேன். ஓகே, சோ மேக்ஸ்ல உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் லைவ் கிளாஸ்ல என்ன சொல்லி தரட்டும், சோசியல்ல உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் லைவ் கிளாஸ்ல என்ன சொல்லி தரட்டும், உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கறத let me know in the comment section. ஓகே, கிளியரா? மேக்ஸ்ல சாப்டர் 3 அப்படி சொல்லக்கூடாது, சாப்டர் 3ல எந்த எக்ஸசைஸ் கிளியரா சொல்லுங்க. சரியா, நான் இப்ப லைவ் வந்து நான் எண்ட் பண்றேன். ஆனா நீங்க என்ன பண்ணணும், எனக்கு கமெண்ட்ஸ்ல you need to let me know. Okay, I will end the live session now, but you let me know in the comment section. Okay, done da. Super. Thank you so much. Tata, bye bye. MVSAT exam க்கு தயவுசெய்து இப்பவே எல்லாரும் ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க.